வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காயின் பிஸ்கெட். இது கோதுமை மாவு, சர்க்கரை, நெய் இது 3 பொருளும் வச்சு இது ரொம்ப சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இது ரொம்ப மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 10-15 நாள் கூட ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காயின் பிஸ்கெட் செய்கிறதுக்கு 50 கிராம் அளவு சீனி எடுத்திருக்கேன். அது கூட 3 இல்லை 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த சீனியும் ஏலக்காவும் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த 50 கிராம் சுகர் எடுத்த அதே கண்டெய்னரில் 1 கப் அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் இல்லாமல் ரொம்ப வெதுப்பாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்துட்டு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க 50 கிராம் சீனிக்கு 1/4 கிலோ அளவு கோதுமை மாவு சேர்த்தனா கரெக்டான அளவாக இருக்கும். 1/4 கிலோ கோதுமை மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த சீனி இலகி வரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் இதில் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ மாவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி மாவை நல்லா நம்ம ரொட்டி மாவு, சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பூரி மணையில் இதை திரட்டிக்கலாம். இப்போ 2 உருண்டையாக எடுத்து நல்லா திரட்டிடலாம். இது ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் நீங்கள் ஒரு மீடியம் சைஸாக நீங்கள் திரட்டணும். சப்பாத்தி விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் திரட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக நீங்கள் திரட்டினாலும் ஒரு மாதிரி ரொம்ப மொறுமொறுப்பாக ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக நீங்கள் திரட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஷேப்லாம் உங்களுக்கு ரவுண்டாலாம் திரட்டணும்னு கிடையாது. நம்ம இதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இவ்வளோ திக்னஸ்க்கு நீங்கள் திரட்டி எடுத்துட்டா போதும். இப்போ இந்த மாதிரி சின்ன மூடி, ஏதாவது பாட்டில் மூடி அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மூடியாக எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரே சைஸாக நம்ம வச்சு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது அதே மாதிரி இது பொரித்து எடுக்கும்போது இந்த மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவையும் நான் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காயின் பிஸ்கெட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃப்ளேம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரத்தில் ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம செஞ்சு வச்சோன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு ஸ்நாக்ஸ் தொல்லையே இருக்காது. நம்ம டப்பாவில் போட்டு வச்சு பசங்க கேட்கும்போது அப்பப்போ எடுத்து கொடுத்துக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.